கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான நல்வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே பெருவிதமான மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி மனதார வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நான் தெரிந்திருக்கிற தேவனுடைய வார்த்தை என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதன் 26வது வசனத்தை வாசிக்கிறேன், சற்று கவனியுங்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதது தான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். தேவனாலே எல்லாம் கூடும். For with God nothing shall be impossible. ஆமென். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரால எல்லாம் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வேதத்தில் வாசிக்கிற லூக்காவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதன் 37வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட என்ன ஒரு காரியத்துக்காக, என்ன ஒரு நன்மைக்காக, என்ன ஒரு ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பீங்களோ, வேண்டிக் கொண்டிருப்பீங்களோ, அந்த காரியத்திலெல்லாம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, வேதத்தில் வாசிக்கிற லூக்கா 18வது அதிகாரம் அதன் 27வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். மனுஷனால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். ஒருவேளை மருத்துவமனையில் நம்முடைய உறவினர்களையோ நண்பர்களையோ அனுமதிக்கிறோம், ஏதோ ஒரு சீரியஸான ஒரு நிலைமையில் அவங்க காணப்படுறாங்க. ஒருவேளை பயந்து போய் நாம் காணப்படுகிற அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற டாக்டர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எங்கள் கையில் ஒன்றுமே கிடையாது, உங்கள் ஆண்டவரை நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் ஒருவேளை மருத்துவரால் முடியாத ஒரு காரியத்தை என் தேவனாலே செய்ய முடியும். ஒருவேளை அவ்வளவு படித்திருந்தாலும், அவ்வளவு தெரிந்திருந்தாலும், சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறது ஆண்டவர் தான். ஆம் பிரியமானவர்களே, ஆகினால் தான் பைபிள் சொல்லுகிறது, மனுஷனால் கூடாதது என் ஆண்டவரால் கூடும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எரேமியா 32:27 இப்படி சொல்லுகிறது, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். தேவனால் செய்யக்கூடாத என் அன்பு தேவப்பிள்ளையே ஒரு காரியமும் கிடையாது. எல்லா காரியத்திலையும் அவர் உங்களுக்கு நன்மை செய்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவது ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளட்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேவைகளை சந்திக்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். தேவனாலே கூடும். நம்முடைய தேவைகளை சந்திக்க அவராலே கூடும். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் அதன் 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நாம் அனுபவிக்கிறதற்கு சகல விதமான நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். நானும் நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு தேவன் தெரியுமா? சகல விதமான நன்மைகளையும், என்ன நன்மை வேண்டுமோ சகல விதமான நன்மைகளையும் அவர் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஒரு ஜீவனுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவைக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்களோ, என்ன காரியத்துக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறீங்களோ, அதை அவர் உங்களுக்கு கொடுக்கிறதற்கு போதுமான ஒரு ஆண்டவராக இருக்கிறார். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் அன்னாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் இருந்தது, ஆனால் எல்லாத்தையும் அனுபவிக்கிறதற்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லாதிருந்தது. ஆகையினால இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில் தன்னுடைய தேவையின் மத்தியில் மிகவும் கண்ணீரோடு கூட இருந்தாங்க. வெகு நாட்களாக சாப்பிடாம, என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, கண்ணீரே அவர்களுடைய வாழ்க்கையில் உணவாக இருந்தது. அந்த அளவுக்கு அவங்க பாரத்தோடு வேதனையோடு கூட இருந்தாங்க. ஒரு நாளில் தேவனுடைய சமூகத்துக்கு போனாங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு போனாங்க.
அங்கே தானே கண்ணீரோடு கூட பொருத்தனையோடு கூட அவங்க ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை பண்ணினாங்க. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவைகளை சந்திக்கிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு. என்னுடைய தேவையை சந்திப்பார், குழந்தை பாக்கியத்தை தருவார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, அப்படி அவங்க வேண்டிக் கொண்டாங்க. பைபிள் சொல்லுகிறது, மிகவும் அழுது ஜெபிச்சாங்க, பொருத்தனையோடு கூட ஜெபிச்சாங்க. ஆண்டவர் இரக்கமாய் கண்ணோக்கி பார்த்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவைகளை சந்திக்கிற தேவன் அந்த அன்னாளுடைய வாழ்க்கையில் அவள் வேண்டிக் கொண்ட பிரகாரமாக ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். தேவைகளை சந்திக்க அவரால் கூடும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவையோடு கூட இருக்கிறீங்க, என்ன தேவையோடு கூட இருக்கிறீங்க, என்ன வேண்டுதலோடு கூட இருக்கிறீங்க, என்ன நன்மைக்காக காத்து கொண்டிருக்கிறீங்க, என் தேவனாலே கூடும். உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதற்கு என் தேவனாலே கூடும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, பாருங்க, வேதத்தில் வாசிக்கிறோம், அன்னாள் ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு ஒரு பிள்ளை தாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார் தெரியுமா? 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 21வது வசனத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்ட பிரகாரமாக ஒரு குட்டி சாமுவேலை கொடுத்தது மாத்திரமல்ல, பின்னும் கர்த்தர் 3 ஆண் பிள்ளைகளையும் 2 பெண் பிள்ளைகளையும் கொடுத்து ஆசீர்வதித்தார். சம்பூரணமாய் ஆசீர்வதித்தார். உங்கள் தேவைகளை சம்பூரணமாய் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. அவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. என கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவைகளை சந்திக்க அவராலே கூடும். 2வது ஒரு காரியம் பாருங்க, தீமையை நன்மையாய் மாற்ற தேவனாலே கூடும். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் அதன் 28வது வசனத்தில் வாசிக்கிறோம், சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில தீமைகளை கூட ஆண்டவர் நன்மையாய் மாற்றி தருவார். நம்முடைய வாழ்க்கையில் சில காரியத்தில் நம்ம எதிர்நோக்கி இருக்கிற நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் வருவதில்லை. சில நேரத்தில் நன்மைக்கு காத்திருப்போம், ஆனால் தீமை தான் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆனால் ஒரு காரியம் தெரிஞ்சுக்கோங்க, அந்த தீமையை கூட என் ஆண்டவர் உங்களுக்கு நன்மையாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் ஒரு அன்பு சகோதரனை அறிவேன். அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு நல்ல ஒரு அலுவலகத்தில் அவர் பணியாற்றினார். நல்ல ஒரு கர்த்தருடைய மனிதர், ஜெபிக்கிற மனிதர், ஆண்டவருடைய ஒரு பிள்ளை. ஆனால் பாருங்கள், அவங்களுடைய அலுவலகத்தில் திடீரென்று சொல்லி அநேகருக்கு ப்ரமோஷன் என்று சொல்லி ஒரு ஆர்டர் ஒன்றை வெளியிட்டாங்க. இந்த அருமையான சகோதரனுக்கு ரொம்ப காலமாக இந்த இடத்துல வேலை பார்த்ததுனால கண்டிப்பாக எனக்கு அந்த ப்ரமோஷன் இருக்கும் என்று சொல்லி அவர் ரொம்ப எதிர்பார்த்து போனார். அந்த குறிப்பிட்ட போர்டில் போய் பார்த்தால் இவருடைய பெயர் அதில் இடம்பெறவே இல்லை. ஆகையினால் ரொம்ப சோர்ந்து போய்விட்டார். இந்த இடத்துல எத்தனை ஆண்டு காலங்கள் நான் பணியாற்றியிருக்கிறேன், எவ்வளவு சின்சியராக நான் பணியாற்றியிருக்கிறேன், எனக்கு பிறகு வந்தவங்களுக்கு கூட ப்ரமோஷன் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் எனக்கு இந்த ப்ரமோஷன் இல்லையே என்று சொல்லி அவர் மிகவும் மன நொந்து கொண்டார். அப்படி இருக்கிற நேரத்தில் அதிகாலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அப்போதான் கர்த்தர் சொன்னார், மகனே, ரோமர் 8:28 நீ வாசி என்று சொல்லி கர்த்தர் சொன்னாராம். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. ஆண்டவரே, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்காம போயிட்டு இத்தனை வருஷம் நான் இந்த இடத்துல வேலை பார்த்து ஒரு முன்னேற்றம் இல்லாத அளவுக்கு, ஒருவேளை ப்ரமோஷன் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி நான் சோர்ந்து போயிருக்கிறேன், சகலமும் நன்மைக்குன்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு அவர் ஆஃபீஸுக்கு போகிறார். என் அன்பு பிள்ளை, அங்கே ஒரு பயங்கரமான ஒரு காரியம் நடக்கிறது. யார் யாருக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுத்தாங்களோ அத்தனை பேரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டார்களாம். தூரமான இடங்களுக்கு ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இடங்களுக்கு அனுப்பிவிட்டார்கள். என் அருமையான அன்பு சகோதரன் சொன்னார், பிரதர், நல்ல வேளை எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல பிரதர், எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருந்தா என்னையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. என்னுடைய மகள் 12th ஸ்டாண்டர்ட் படித்து கொண்டிருக்கிறாள், பையன் 10th படித்து கொண்டிருக்கிறான். 2 பேருக்கு கவர்மெண்ட் எக்ஸாம், பிள்ளைங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நாங்கள் இடமாறுதலாகி போனால் பிள்ளையுடைய ஸ்டடீஸ் எல்லாம் எவ்வளவோ பாதிக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்காததுனால டிரான்ஸ்ஃபரும் இல்லை. இன்றைக்கு நானும் பிள்ளைகளுமா ஒரே இடத்துல இருக்கிறோம், பிள்ளைங்களுடைய படிப்பும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லி என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சில தீமையை கூட ஆண்டவர் நன்மையாய் மாற்றக்கூடும். எனக்கு அன்பானவர்களை, சோர்ந்து போகாதிருங்க. என் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற தீமையை நன்மை
நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தீமையோடு கூட இருக்கிறீங்களா? எனக்கு இப்படி வந்துட்டுன்னு சொல்கிறீங்களா? அந்த தீமையை உங்களுக்கு நன்மையாய் மாற்றித்தர என் தேவனாலே கூடும். கடைசியாக வேதத்தில் வாசிக்கிற பாருங்க, நம்மை குணமாக்க தேவனாலே கூடும். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 5வது வசனத்தில் எசேக்கியா ராஜாவை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த எசேக்கியா ராஜா ஒரு மரணத்துக்கு ஏதுவான வியாதி கொண்டு காணப்பட்டார். பிரியமானவர்களே, கேன்சர் என்று சொல்லுகிறோமே, ஒருவேளை ராஜப்பலவை என்று சொல்லக்கூடிய அந்த கொடிய ஒரு நோயினால், மரணத்துக்கு ஏதுவான வியாதியினால் பலவீனப்பட்டு போய் கிடந்தார். ஒருவேளை அந்த எசேக்கியா ராஜா தன்னுடைய அரண்மனையிலேயே அவருக்கு சிகிச்சையெல்லாம் கொடுத்தாங்க. ஆனாலும் அந்த சிகிச்சையெல்லாம் பலனின்றி போய்விட்டது. இந்த கொடிய சூழ்நிலையில் அரண்மனையில் படுத்த படுக்கையாக இருக்கிற அந்த நேரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி அந்த எசேக்கியா ராஜாவை பார்க்கறதுக்காக வரார். அந்த ஏசாயா தீர்க்கதரிசி பெரிய ஒரு தீர்க்கதரிசி. அவர் சொன்ன மாதிரியே நடக்கும். அந்த ஏசாயா தீர்க்கதரிசி வருகிற போது எசேக்கியாவுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வருகிறது. ஒரு தேவனுடைய மனிதர் வருகிறார், இப்போ எனக்காக பிரார்த்தனை செய்வார், எனக்கு குணமுண்டாகும், சுகமுண்டாகும் என்று சொல்லி. அவர் என்ன சொல்லுகிறார்? உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, உனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்குது, அடுத்த ராஜா யாருன்னு சொல்லி நீ நிர்ணயம் பண்ணிக்கோ என்று சொல்லி அவர் சொல்லிட்டு சொல்கிறாரு, நீ மரிக்க போகிறாய், உன்னுடைய வியாதி முத்தி போயிற்று, நீ சாக போகிறாய். என் அன்பு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கும் பாருங்க. இந்த எசேக்கியா ராஜா அந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு விரோதமாக முறையிடலை. நீ எல்லாம் ஒரு தீர்க்கதரிசியா, நீ எல்லாம் ஒரு ஊழியக்காரனா, எனக்கு இப்படி சொல்லிட்டியேன்னு சொல்லலை. ஒரு காரியம் செய்தார், தன்னுடைய முகத்தை சுவர்புறமாய் திருப்பினார். ஆம் பிரியமானவர்களே, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு எனக்கு சுகத்தை கொடுக்க என் தேவனால் மட்டும்தான் கூடும் என்று சொல்லி தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பி ஆண்டவரை நோக்கி அழுது ஜெபித்தார். பைபிள் சொல்லுகிறது, மிகவும் அழுதார். ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் அழுது ஜெபிக்கிற அந்த நேரத்தில் என் தேவனாகிய கர்த்தர் அந்த கண்ணீரை கண்டார், அவனுடைய கூக்குரலை கேட்டார். ஏசாயா தீர்க்கதரிசி பாதி முத்தம் தாண்டுகிற அந்த நேரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியை அழைத்து ஆண்டவர் சொன்னார், அவனிடத்தில் போய் சொல்லு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உனக்கு 15 வருடத்தை கொட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் பாருங்க 15 வருடத்தை கொட்டி கொடுத்தார். அந்த 15 வருடத்தில் தான் மனாசே என்று சொல்லக்கூடிய ஒரு பிள்ளையை இந்த எசேக்கியா ராஜா பெற்றுக்கொண்டார். இந்த எசேக்கியா இருக்கும்போது தன்னுடைய மகனை அரியணையிலே வைத்து அழகு பார்த்தார். பிரியமானவர்களே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு ஒருவேளை வியாதி பலவீனப்பட்டு போயிருக்கிறீங்களா? ஐயோ, எனக்கு இந்த வியாதி வந்துட்டது, இனி என் வாழ்க்கையே முடிந்து போயிட்டது என்று சொல்றீங்களா? டாக்டர்னை கைவிட்டுட்டாங்க, டாக்டர் முடியாதுன்னு சொல்றாங்க, புலம்பி தவிக்கிறீங்களா? ஏசப்பாவை நோக்கி பாருங்க, கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்க. உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் நம்முடைய நோய்களை அவர் சுமந்திருக்கிறார், நோய்களை சுமந்திருக்கிறார். நாம் சுமக்க தேவையில்லை. இயேசு சிந்தின ரத்தத்தில் ஒரு துளி உங்க மேலே விழுந்தா அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, அது சுகமாகிவிடும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, வேதத்தில் வாசிக்கிறோம், லூக்கா 5வது அதிகாரம் 12-13 குஷ்டரோகியான ஒரு மனிதனை ஆண்டவர் குணமாக்கினார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. குஷ்டரோகியை ஆண்டவர் குணமாக்குகிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். பிறவி குருடனை ஆண்டவர் இயேசு குணமாக்கினார். 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்தில் அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. பிரியமானவர்களே, குணமாக்குகிற ஒரு தேவன், நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவனாலே எல்லாம் கூடும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் தேவைகளை சந்திக்க அவராலே கூடும், உங்களுடைய தீமையை நன்மையாய் மாற்ற அவராலே கூடும், உங்களுடைய நோயை குணமாக்க அவராலே கூடும். இன்றைக்கு அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஒரு வினாடி கண்களை மூடுவீர்களா? ஜெபிப்போமா? கிருபையும் அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி உம்முடைய வார்த்தையை இன்றைக்கு நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதற்கு உம்மால் கூடும் சுவாமி. நாங்கள் அனுபவிக்கிறதற்கு சகல விதமான நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் நீர். ஆண்டவரே, இன்றைக்கு என்னென்ன நன்மைக்கு வேண்டிக் கொண்டிருப்பார்களோ, என்னென்ன ஆசீர்வாதங்களுக்கு வேண்டிக் கொண்டிருப்பார்களோ, இயேசுவின் நாமத்தில்
இப்பொழுது அந்த ஆசீர்வாதம் இறங்கி வரும்படிக்கு நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இந்த தீமை வந்துவிட்டது என்று சொல்லி புலம்பி தவிக்கிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த தீமையை நன்மையாய் மாற்றி கொடுப்பீராக. ஐயோ, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு காரியம் நடந்துட்டதேன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதத்தை செய்வீராக. தீமையை நன்மையாய் மாற்றி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஆண்டவரே, குணமாக்குகிற ஒரு தேவனப்பா, சுகமாக்குகிற தேவனப்பா. ஆண்டவருமால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நேரத்திலையும் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு கைவிடப்பட்ட நிலைமையில் இந்த குறிப்பிட்ட வியாதி பலவீனத்தில் கண்ணீரோடு இருக்கிற அன்பு சகோதரனை, அன்பு சகோதரியை தொடுவீராக. உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தினால் நீ தொட்டு சுகமாக்குவீராக. ஆண்டவரே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதாக. என்னென்ன வியாதி பலவீனத்தின் மத்தியில் ஆண்டவரே இப்பொழுது ஜெபிப்பார்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. ஆசீர்வதிங்க கர்த்தாவே. தேவனாலே எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். என்னென்ன நன்மைக்கு வேண்டிக் கொண்டிருப்பாங்களோ அத்தனை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.